சி ப்ரோக்ராமிங் டெக்னாலஜியோட ப்ரோக்ராமிங்கோட கடவுளே வந்து சி ப்ரோக்ராம் தான் சொல்லுவாங்க. நாம் எல்லாருமே வந்து இந்த சி ப்ரோக்ராமிங்கை அவன் காலேஜஸில் படிச்சிருப்போம். சார் சி ப்ரோக்ராமிங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது சார், இன்னும் அது ஃபேமஸானு கேட்டிங்கன்னா வந்து ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வெரி பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் தான் சி அண்ட் C++ங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பேஸ்டு ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. 1980 அந்த காலங்களில் தான் வந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜுங்க. முதல்ல வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு அடித்தளம் போட்டதாக வந்து நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இந்த சி ப்ரோக்ராமிங் யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷங்க, அதோட பெனிஃபிட் என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகி அண்ட் காஷிவின்ஃபோடெக் கம்பெனி. வெல்கம் டு சேனல். வெல்கம் டு காஷிவின்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் பற்றி ஃபுல்லாகவே பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி யூசர் அண்ட் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு கம்ப்யூட்டரை ஒரு செயல் பண்ண வைக்கணும் அப்படின்னா அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்றது. ஸோ இதில் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குன்னா, சி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, C# இருக்குது, C++ அண்ட் ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெக்னாலஜி தான் சி ப்ரோக்ராமிங். அந்த லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சி ப்ரோக்ராமிங் வந்து ப்ரொசீஜரல் ஆர் ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் படி தான் வந்து நமக்கு ரன்னே ஆகும். ஸோ லைக் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைப்ரரி அப்படின்ற ஒன்று வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம அந்த ப்ரோக்ராமே ரைட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து ப்ரொசீஜரல் ஆர் ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த சி லாங்குவேஜை வச்சு நம்ம ஹைலி ரோபஸ்ட் அப்ளிகேஷன்ஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சி லாங்குவேஜ் வந்து ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் சி ப்ரோக்ராமிங்கோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த சி லாங்குவேஜை யார் டெவலப் பண்ணாங்கன்னா, 1970s பெல் ஆப்பரேட்டிஸில் டென்னிஸ் ரிச்சி அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த சி லாங்குவேஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. என்ன பர்பஸ்க்காண்டி ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா, யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறக்காண்டி சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த லாங்குவேஜ் வந்து. இது 90s 80s காலகட்டங்கள் வரப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சி ப்ரோக்ராமிங்கோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் நமக்கு சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ப்ராசஸ் நடக்கும். சி லாங்குவேஜ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நம்ம அதோட அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கு பாயிண்டர்ஸ் அப்படின்றதும் சி லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகும். அண்ட் ஒரே கோட் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நடக்க போகுது அப்படின்னா அது லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்வெஷன் பேஸ்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து சியில் வந்து நமக்கு இருக்கிறனால இதுவும் ரொம்பவே நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இந்த சி லாங்குவேஜை வச்சு நம்ம எக்ஸ்டென்சிபிளாக வந்து அடுத்தடுத்த அப்டேட்டட் லாங்குவேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், சி அப்படின்ற லாங்குவேஜ்லேருந்து வந்து தான் C++லேருந்து அப்டேட்டடாக வந்து தான் C# அப்படின்ற லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி சி லாங்குவேஜை வச்சு நம்ம எக்ஸ்டென்சிபிளாக அப்டேட்டடாக நம்ம லாங்குவேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லைப்ரரிஸ் எல்லாமே லிஸ்ட் லைப்ரரிஸாக இருக்கும். அண்ட் இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் வந்து சி ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் சி லாங்குவேஜை வச்சு நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் எம்பெடட் அப்ளிகேஷன், IoT அப்ளிகேஷன், கேமிங் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், கிளவுட் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சி லாங்குவேஜை வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சி லாங்குவேஜோட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சி லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைப்ரரி அப்படின்றத வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதான் வந்து லைப்ரரின்னு சொல்லுவோம். #include ஆங்கிள் ப்ராக்கெட்ஸுக்குள்ள ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட்
ஹெட்டர் ஃபைல்ன்றதால ஹச் அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற இந்த லைப்ரரி இருந்தாவே போதும். நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ப்ரோக்ராமிங்கில் தேவைப்படுற இடத்துல லைப்ரரிஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மெயின் அப்படின்றது இருக்குது. ஸோ இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கே வந்து நமக்கு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் நமக்கு ரன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இதுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பாடி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்சைட் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்எஃப்ல kaashivinfotech நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி யூசருக்கு ஸ்டோர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சி லாங்குவேஜில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணணும்னா printf அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு printfன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது இந்த பேராந்தேசிஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள, அதாவது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து நமக்கு யூசருக்கு பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணி காட்டும் அவுட்புட்டில். ஸோ இது வந்து நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்து இந்த லைனை வந்து நம்ம என் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிட்டன் ஜீரோன்றது ரிட்டன் டைப்னு சொல்லுவோம். இங்கே நம்ம இன்டீஜர் அப்படின்றத கொடுத்துருக்கனால நம்ம இங்கே வந்து ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம இங்கே ரிட்டன் இன்டீஜர் கொடுக்காம இருந்தோம்னா வாய்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா இங்கே ரிட்டன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. அதை தான் நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ரிட்டன் டைப் கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம ரிட்டன் டைப் இல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ரிட்டன் டைப் இல்லாமல் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதா இங்கே வாய்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ரிட்டன் டைப்னு சொல்லுவோம். இதை நம்ம டிக்ளேர் பண்ணாவே இங்கே நம்ம உள்ள வந்து ப்ரோக்ராமுக்குள்ள ரிட்டன் அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை. சேம் அதே மாதிரி தான் லைப்ரரி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்க்குள்ள ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெட்டர் ஃபைல் ஹச் அப்படின்ற எக்ஸ்டென்ஸ் கொடுத்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற இடத்துல வாய்டு மெயின் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்சைட் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே நம்ம ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். printfல நான் kaashivinfotech அப்படின்றத கொடுத்தோன்னா எனக்கு அவுட்புட்டில் kaashivinfotech அப்படின்றது பிரிண்ட் ஆகி ஷோ ஆகும். ஒரு ப்ரோக்ராம் வந்து நமக்கு எப்படி வந்து அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகுது, எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணுற கோடு வந்து ப்ரோக்ராம் கோட் ஆர் சோர்ஸ் ஃபைல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதை வந்து எக்ஸாம்பிள் நம்ம ரைட் பண்ண கோடை நம்ம என்ன பண்ணுறோம், சம்னு ஒரு பேர் வச்சு அதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம் இந்த ஃபார்மேட்டில். ஸோ இப்படி சேவ் பண்ணதும் நம்ம வந்து கம்பைல் பண்ணுவோம். Alt F9 நம்ம ப்ரெஸ் பண்ணி கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆனதும் இந்த கம்பைலர் என்ன பண்ணுன்னா எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ரிட்டன் ஷோ பண்ணி காட்டிடும். ஸோ இந்த லைனில் இந்த எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு எரர் ஷோ பண்ணி காட்டுறோம். இன்கேஸ் நம்ம ரன் பண்ணும்போது எரர் இல்லை அப்படின்றத கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட சம் அப்படின்றதான் நம்மளோட ஃபைல் நேம். இது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலாக கிரியேட் ஆகுறப்ப சம் டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா லிங்கர் மூலியமா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். இந்த லிங்கர் வந்து ஸோ மல்டிபிள் லைப்ரரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து நமக்கு என்னென்ன லைப்ரரிஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த தேவையான லைப்ரரிஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த லிங்கர் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். .exe அப்படின்றது இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு 0 or 1 கன்வெர்ட் ஆகி என்ன பண்ணோம்னா ப்ராசஸர்கிட்ட நமக்கு போகும். 0 or 1 மட்டும்தான் ப்ராசஸரில் இருந்து தான் நமக்கு அவுட்புட்டே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக கம்பைலருக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து இது, ஓகேவா? ஸோ கம்பைலர் தான் வந்து எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கம்பைலர் மூலியமாக தான் நமக்கு வந்து அவுட்புட் அப்படின்றத ஷோ ஆகும். ஸோ நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு Alt F9 அப்படின்ற இந்த ஷார்ட்கட் கீ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவுட்புட் ஷோ பண்ணுறதா இருந்தால் Alt F5 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசர் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் அப்படின்றக்காண்டி Alt + F5 யூஸ் பண்ணுவோம். இதே இந்த Control + F9 அப்படின்றது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரன் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சி ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்போ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் பெட்டர், சி ப்ரோக்ராமிங்கா இல்லை C++ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமிங் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே C++ வந்து பார்த்தீங்கன்னா போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதாவது C++ வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டையும் பேஸ் பண்ணி இருக்கும் அண்ட் ப்ரொசீஜரல் லாங்குவேஜையும் பேஸ் பண்ணி இருக்கும். சி லாங்குவேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் ஹைட் பண்ணிக்க முடியாது. பட் C++ல வந்து நம்ம ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணிக்க முடியும் பை யூசிங் ஆஃப் என்கேப்சுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி.
சி லாங்குவேஜ் வந்து எம்பெடட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். C++ வந்து சர்வர் சைட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சி லாங்குவேஜ் வச்சு நம்ம பில்டின் டேட்டா டைப்ஸாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். C++ல பில்டின் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸாக இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங்கை எந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம கோட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது IDE அப்படின்னு சொல்லுவோம், இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய IDEs இருக்குது. கோட் பிளாக்ஸ், டர்போசி, விசுவல் ஸ்டுடியோ, சி லைன் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கோட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் சி ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்டே கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்டர்ன்ஷிப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இன்டர்ன்ஷிப்கான URL வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி இன்டர்ன்ஷிப்கான டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கோங்க. மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஆர் இமெயில் பண்ணலாம், இல்லை எங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். நல்லதே பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் விழுந்தாலும் நம் இனம் வாழட்டும். வாழ்க தமிழ்.